ஹலோ நண்பர்களே, வணக்கம். நாம இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சொர்ணமலை என்ற கதிரேச மலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கதிரேச மலை இன்னைக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2500 பால் குடம் எடுத்து இன்னைக்கு சாமி தரிசனத்துக்காக அபிஷேகம் பண்ணி சாமி தரிசனத்துக்காக வந்திருக்காங்க. அங்கதான் இன்னைக்கு நம்ம உள்ள போய் என்னென்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இப்ப கோயிலுக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம். கோயிலுக்குள்ள உள்ள போய் கோயிலோட நிலவரத்தை என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஏன்னா கூட்டங்கள் வந்து கட்டுக்கடங்காத கூட்டங்கள், ஏகப்பட்ட கூட்டங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம செய்ய இருந்து அப்படியே உள்ள போய் அப்படியே பால் குடம்லாம் அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. வந்துகிட்டு இருக்கு முன்னாடி நம்ம போய் முன்னாடி அட்டன் பண்ணி அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போயாச்சு. உள்ள போய் லைன்ல நின்றுட்டு இருக்கோம் பாருங்க. லைன்ல என்ன பாருங்க, அப்படியே பாருங்க கூட்டங்கள் பாருங்க. கோயிலுமே உண்மையிலே அலங்காரங்கள் எல்லாமே சும்மா செமையா பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு நம்ம உள்ள போயாச்சு பாருங்க. உள்ள வந்து கோயில் என்ட்ரன்ஸ்ல பாருங்க காலையில வரணும்னு நினைச்சு வந்தாச்சு. விடிய கிழமை வந்துட்டு இன்னைக்கு நம்மளும் தைப்பூசத்தை முன்னிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு போலாம் அப்படிங்கிற உள்ள வந்தாச்சு. உள்ள வந்து பார்த்தோன்னா பாருங்க கூட்டங்கள், ஏகப்பட்ட கூட்டங்கள். கோவில் மக்களே இங்கதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு கூட்டங்கள் இருந்துச்சு. அந்த கூட்டத்தை பொருட்படுத்தாம அப்படி நம்ம சாமி தரிசனத்துக்காக உள்ள போகலாம்னு நினைச்சு உள்ள போய் பார்க்கணும்னு நினைச்சா லைன்ல கியூல நிக்கிறாங்க. கியூல நின்று அப்படிங்கும்போது நம்ம எப்படி போய் சாமியை பாக்குறது அப்படிங்கிற நோக்கத்துல அப்படி நின்று வெளியில நின்று சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ள போய் சாமி கும்பிட போயாச்சு. உள்ள சாமி கும்பிட்டு வந்து வெயிட் பண்ண போறோம். இப்ப பால் குடம் வந்து ஊர்வலமாக சுத்தி முடிச்சுட்டு வந்து நம்ம இங்க வந்து வர போறாங்க. அதை நம்ம பார்த்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம், வாங்க உள்ள போய் பார்ப்போம். இப்ப பால் குடம் வந்துருச்சு. பால் குடம் ஊர்வலமா சுத்தி வந்து இப்ப கோயிலுக்கு வந்துட்டாங்க. கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க பாருங்க. போன வருடத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த வருடம் வந்து பால் குடம் வந்து ஏகப்பட்ட பால் குடங்கள் கிட்டத்தட்ட 2500க்கு மேலே இருக்கும். அவ்வளவு பால் குடங்கள் வந்திருக்கு. அந்த பால் குடங்கள் எல்லாமே எங்க இருந்து வந்துச்சு பாத்தீங்கன்னா, அதாவது கோயில்பட்டி மக்களும் பக்கத்தில் உள்ள கிராமங்கள், அங்கங்க இருக்கிற பக்கத்தில் உள்ள கிராமங்கள்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து பால் குடம் வந்து எடுத்து வந்து முருகனை தரிசனம் பண்ணதுக்காக இங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஆனா போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் வந்து கூட்டங்கள் ரொம்பவே அதிகம். போன வருடத்துல இந்த வண்டி பார்க்கிங்கே வண்டி இடம் இல்லை. நம்ம பார்க்கிங் வண்டி இடம் இல்லாம கிட்டத்தட்ட கீழே மலைக்கு கீழவே லைன்ல அப்படி நிப்பாட்டி போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டங்கள் இருந்துச்சு பாருங்க. ஏற்கனவே வந்து பால் குடம் வேற வந்து இப்போ வந்து ஹெவியா இருக்கனால நிறைய வந்து மக்கள் எல்லாமே சாமி தரிசனத்துக்கு ரொம்ப மும்முரமாக வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போனாங்க. தைப்பூச நாளானது முருகனுக்கு வந்து உகந்த நாள் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா முருகனுக்கு வந்து இந்த தைப்பூசம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த சிறப்பான நாள்ல வந்து மக்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்து முருகன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இங்க வந்து கோயில்பட்டி மக்கள் எல்லாருமே வந்து இங்க கதிரேச மலைக்கு வந்திருக்காங்க. கதிரேச மலைக்கு வந்து இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு வந்து பக்தர்கள் அனைவரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு கதிரேச மலைக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது இல்லாம பாருங்க ஏகப்பட்ட மக்கள் கூட்டங்கள் அனைவருமே வந்து பார்த்து உண்மையிலே வந்து சாமி தரிசனம் பண்றதுக்கு வந்து சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலே அந்த மாதிரி தான் இந்த வாட்டி இருந்துச்சு. உண்மையிலே போன வாட்டை கம்பேர் பண்ணுவோம் இந்த வாட்டி வந்து வெகு சிறப்பாகவே இருந்துச்சு. இந்த கோயில் தரிசனம் வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு.
சாமி கும்பிட்டு அப்படியே வெளியில வந்தாச்சு. அனைத்து பக்தர்களுக்கும் வந்த பக்தர்களுக்கு சாமி கும்பிட்டு போற பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கோயில் நிர்வாகம் சார்பாக அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அன்னதானம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பால் குடம் எடுத்துட்டு வர நண்பர்கள் பால் குடத்தை வந்து போயிட்டு சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வரும்போது வந்து அன்னதானம் வந்து ஏற்பாடு பண்ணி பந்தெல்லாம் போட்டு செஞ்சு நல்லாமே அன்னதானம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அன்னதானத்துக்கு வந்து பாருங்க லைன்ல கியூல நின்று அப்படியே வந்து எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கி அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னதானத்தை இது பண்ணிட்டு அப்படியே வந்து சிறப்பா வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் வெளியில போயிட்டு இருக்காங்க. காலையில தான் கூட்டமா இருக்குன்னு சொல்லி போகலாம்னு நினைச்சு இப்ப நைட்டு வந்தனா நைட்டும் பார்த்தாலும் கூட்டமா தான் இருக்கு பாருங்க. கியூல நிக்கிறாங்க. கியூல நின்னாலும் சரின்னு சொல்லிட்டு எப்படியாவது சாமி தரிசனம் வந்து பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக லைன்ல நின்று அப்படியே காத்து கிடந்து அப்படியே சாமி தரிசனத்தை ஒரு ரெடியா பார்த்தாச்சு. பார்த்து சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சாச்சு. கோயில்ல பாருங்க லைட் செட்டிங் எல்லாம் வந்து வேற லெவலா இருந்துச்சு. உண்மையில சூப்பரா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது மலை மேல இந்த மாதிரி ஒரு காட்சி வந்து பார்க்கறதுக்கு கீழே இருந்து பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. லைட் செட்டிங் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இதை பத்தி இந்த வாட்டி நடந்த தைப்பூசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த கோயில் வீடியோ பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மற்றும் ஒரு கோயில் வீடியோல சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.